வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் பிளஸ் வேலூரில் வெற்றி யாருக்கு? சத்தியம் டிவி கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. வாங்க வீடியோவை காணலாம். அதாவது தமிழகத்தில் இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில்தான் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறதா. இந்நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சிகளின் வேலைப்பாடுகளை மும்பாக மேற்கொண்டு வருகிறது. அதற்கான தேர்தல் முன்னோட்டமாகத்தான் கருத்து கணிப்பு செய்தி ஊடகங்களும் வெளியிட தொடங்கியுள்ளன. அந்த வகையில் தான் தற்போது காஞ்சிபுரத்தில் உள்ள 4 தொகுதியிலுமே வேலூரில் உள்ள 5 தொகுதிகளிலும் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து தான் சத்தியம் டிவி கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறதா. சத்தியம் டிவி மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றபோது தற்போது கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இரவு 9:30 மணி நிலவரப்படி கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், அரியலூர், தேனி, கோவை, திண்டுக்கல், வேலூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்பது குறித்து அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டதா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆலந்தூர், காஞ்சிபுரம், சிறுபெரும்புதூர், உத்திரமேரூர் என்ற 4 தொகுதிகளில் இருக்கின்றன. கடந்த 2016 ஆண்டு நடந்த தேர்தலில் கூட சிறுபெரும்புதூர் தவிர மற்ற தொகுதிகள் அனைத்தையுமே திமுக கூட்டணி கைப்பற்றியதாம். சிறுபெரும்புதூர் அதிமுக வசம் வந்தது. இதே 2021 அனைத்து தொகுதியிலுமே திமுக கூட்டணி கைப்பற்றியதாம். அதைத் தொடர்ந்துதான் 2016 உத்திரமேரூரை அதிமுக கூட்டணியும், காஞ்சிபுரம் மற்றும் பெரும்புதூர் தொகுதியை திமுக கூட்டணியும் கைப்பற்றுவது என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் ஆலந்தூர் தொகுதியில் கூட இழுபறி நீடிக்கும் நிலையில் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் தொகுதி ஆந்திராவை எல்லையாக பகிர்ந்து கொண்டிருக்கும் வேலூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிக அளவில் இருக்கிறது என்றால், ஆனால் கல்வியில் மட்டும் இன்னும் தொடர்ந்து பின்தங்கியே வருகிறது இந்த மாவட்டத்தில். வேலூர், காட்பாடி, குடியாத்தம், கேவி குப்பம், 5 அணைக்கட்டு என 5 தொகுதிகள் இருக்கின்றன. 2016 கூட குடியாத்தம் மற்றும் கேபி குப்பம் தொகுதியில் அதிமுக கூட்டணியும் மற்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணியும் கைப்பற்றியிருந்தது. 2021 கேவி குப்பம் தவிர அனைத்து தொகுதியுமே திமுக கைப்பற்றியது என்று கூறலாமா. 2026 அணைக்கட்டு மற்றும் கேவி குப்பம் தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றதும் என்று மீதமுள்ள தொகுதிகளை திமுக கண்டிப்பாக கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் வெளியாகிறது. இந்த கருத்து கணிப்பால் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அடித்தளமாக இருக்கும் என்று மக்கள் மத்தியில் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.